Hey everyone, நம்ம AWS ஓட சீரீஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ we are going to learn a new topic which is VPC-னா என்னன்னு நம்ம பார்க்க போறோம். இந்த VPC-ன்றது ஒரு நெட்வொர்க்கிங் கான்செப்ட். ஸோ அப்போ இந்த நெட்வொர்க்கிங் டாப்பிக்கை நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு சில நெட்வொர்க்கிங் ப்ரீ ரெக்வசைட்ஸ்லாம் நம்ம கற்றுக்கணும். ஸோ அப்புறம் அந்த VPC-யவே 3 வீடியோவாக நான் ஸ்பிளிட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி ப்ரீ ரெக்வசைட்ஸ் அண்ட் பேசிக்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங். நம்ம கிளவுட் நெட்வொர்க்கிங் தேவையான பேசிக்ஸை நம்ம லேர்ன் பண்ணுவோம். அடுத்த செகண்ட் வீடியோ இஸ் கோயிங் டு பி அபவுட் நம்ம விபிசியை ப்ராக்டிக்கலாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அண்ட் தேர்ட் டாபிக் இஸ் கோயிங் டு பி அட்வான்ஸ்ட் விபிசி கான்செப்ட்ஸ். ஸோ அப்போ நம்ம இதை 3 பார்ட் சீரீஸாக நம்ம லேர்ன் பண்ணுவோம். வாட் இஸ் விபிசின்றது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இன் AWSல. ஸோ டுடேஸ் டாபிக் நம்ம ஒரு ஐபி அட்ரஸ்னா என்ன, பப்ளிக் ஐபினா என்ன, ப்ரைவேட் ஐபினா என்ன, அண்ட் CIDR கிளாஸ்லெஸ் இன்டர்டொமைன் ரவுட்டிங், அண்ட் அதே மாதிரி நம்ம ஒரு AWS ஆர்கிடெக்சர் நம்ம டிசைன் பண்ணும்போது எந்தெந்த காம்பனண்ட்டை எந்த சப்நெட்ஸ் ஒரு ஐபி கடியில் வைப்போன்ற ப்ரீ ரெக்வசைட்ஸ் தான் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட் தியரிட்டிக்கல் கிளாஸ். நம்ம எந்த விதமான ப்ராக்டிக்கலும் நம்ம பண்ண போகிறதில்ல. நான் ஒரு நோட் பேடில் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் பேசிக்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங் இஸ். ஸோ யூஆர் லேர்னிங் ஃப்ரம் மித்ரன் அண்ட் யூஆர் வாட்சிங் லேர்ன் வித் மித்ரன் சேனல். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ நம்ம AWS VPCயில் we have to learn the basics first. அப்போ தான் நம்ம VPCன்ற கான்செப்ட் நெட்வொர்க்கிங்னா என்ன நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டே ஆகும். நம்ம ஆல்ரெடி EC2ன்ற கிளாஸில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு வர்ச்சுவல் மிஷின் EC2 VM கிரியேட் பண்ணியிருப்போம். லைனக்ஸ்க்கும் விண்டோஸ்க்கும் கிரியேட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட குட்டி வழியாகவோ இல்லை ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன்ன்ற ஆப் மூலியமாகவோ ஒரு ஐபி அட்ரஸை காப்பி பண்ணி தான் நம்ம ஹிட் பண்ணுவோம், நம்ம கனெக்ட் பண்ணுவோங்க. அப்போ இப்போது நம்ம லேர்ன் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னென்னா வாட் இஸ் அன் ஐபி அட்ரஸ், எதை நம்ம ஐபின்னு சொல்லலாம், எதை நம்ம ஐபின்னு சொல்லக்கூடாது, அண்ட் பப்ளிக் ஐபினா என்ன, ப்ரைவேட் ஐபினா என்னன்ற ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஐபி அட்ரஸோட ஃபண்டமெண்டல்ஸை நம்ம லேர்ன் பண்ணிட்டு தான் வி ஆர் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் கிரியேட்டிங் த VPCs. அப்போ டுடேஸ் வீடியோஸ் கம்ப்ளீட்லி நம்ம தியரிட்டிக்கல் வீடியோஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். மீன்ஸ் தியரிட்டிக்கல் டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். விச் இஸ் ஒரு நோட் பேடில் ஒரு ஐபினா என்ன, இது எப்படி ஐபின்னு சொல்லலாம் சொல்லக்கூடாது, எப்படி ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஐபிஸை டிட்டர்மைன் பண்ணுறதுலாம் நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு லெட் மீ ஓப்பன் அ நோட் பேட். நம்ம என்ன பண்ணுவோம்னா வில் ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் த பேசிக்ஸ். இட் இஸ் வாட் இஸ் அ ஐபி அப்படின்னு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஐபின்றத நம்ம என்ன சொல்லலாம்னா இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அப்படின்ற ஒரு டேர்மில் நம்ம ஃபுல் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஐபி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் விச் இஸ் நம்ம ஒரு அட்ரஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அட்ரஸ்னால் என்னென்னா இப்போது நான் ஒரு வீட்டில் இருக்கேன்னா எனக்கு வீட்டுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். விச் இஸ் நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மெயின் ரோடு அண்ட் நம்ம என்ன ஸ்ட்ரீட்டு அண்ட் என்ன வீட்டு நம்பரு அண்ட் நம்ம லொக்கேஷனு பின்கோடுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு அட்ரஸ் சொல்கிறாங்க. ஸோ தட் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலுமே இந்த அட்ரஸை வச்சு என் வீட்டுக்கு நீங்கள் வர முடியும் அப்படின்னு சொல்லி வி ஹாவ் அ அட்ரஸ். அதே மாதிரி தான் இந்த இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அப்படின்றது இதை நம்ம ஷார்ட்டாக என்ன சொல்லலாம்னா we can call it as an address to reach a computer or reach a server. நம்ம என்ன வேணால் சொல்லலாம். ஸோ அப்போது நம்ம AWSல EC2 நம்ம என்ன பண்ணுவோம்னா we will be creating it and we will be hitting an IP address. நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து அந்த கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஐபி வழியாக தான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ ஐபி இஸ் an address to reach a server. அப்போ எதெல்லாம் ஐபின்னு சொல்லலாம், எதெல்லாம் ஐபின்னு சொல்லக்கூடாது. ஸோ இப்போ ஐபி நம்ம என்ன பண்ணுவோம்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐபின்றது நம்மளுக்கு ஒரு நம்பர் இருக்கும். ஸோ லெட்ஸ் சே ஒரு நம்பர், இதை நம்ம சின்டாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ சின்டாக்ஸ்னா என்னன்னா இப்படி இருந்தால் தான் ஐபின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் ஒரு நம்பர் ஒரு நம்பர் நம்பர் நடுவில் டாட் இருக்கும். அப்போ 3 டாட் நடுவில் வரும் அண்ட் நம்மளுக்கு ஹேஷ்டேக்ன்றது நம்பர். ஆனால் இந்த நம்பர் எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்கணும்னா 0லேருந்து 255 தாங்க இருக்கணும். ஸோ அப்போது 0 to 255 இருக்கிறது இந்த நம்பராக இருக்கலாம். நடுவில் டாட்ன்றதுனா திஸ் இஸ் அ ஐபி அட்ரஸ்ன்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 0.0.0.0ன்றது ஐபி தான், 255.255.255.255ன்றது ஒரு ஐபி தான். அப்போ நடுவில் இங்கே என்ன நம்பர் வேணால் இருக்கலாம். மீன்ஸ் 65.2.0.7 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன்னா இதுவும் ஒரு ஐபி அட்ரஸ் தாங்க. ஏன்னா நான் என்னோட சின்டாக்ஸ் பிரகாரம் நடுவில் ஒரு 3 டாட் வந்துடுது அண்டு எனக்கு நான் ஒரு நம்பர் வரும்னு சொல்லியிருந்தேன். அந்த நம்பருன்றது 0லேருந்து 255 என்ன நம்பராக இருந்தாலும் அலௌடு.
அப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொரு நம்பரும் 0லேருந்து 255க்குள்ளே தான் இருக்குது. ஆனால் இதுவே இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 400.2.622.11 அப்படின்னு கொடுத்தனாலும் சின்டாக்ஸ் பிரகாரம் டாட்ன்றது 3 டாட் வந்துருச்சு. ஆனால் நான் இங்கே கொடுத்துருக்கிற நம்பர்ன்றது 255 எக்ஸீட் ஆகிட்டு 400ல ஒரு நம்பராக இருக்குங்க. அப்போது அக்கார்டிங் டு ஐபி அட்ரஸோட சின்டாக்ஸ் பிரகாரம் திஸ் இஸ் நாட் அ வேலிட் ஐபி அட்ரஸ். சப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஐபி அட்ரஸ் இதுதான் ஐபி, இது எது கரெக்டான ஐபி எது தப்பான ஐபின்ற டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னன்னா நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஒரு நாலேஜை நம்ம கற்றுக்கிட்டோம். அப்போ இது ரைட்டு, இதெல்லாம் ரைட்டு, இதெல்லாம் ராங் அப்படின்னு சொல்லிட்டு now we can differentiate which IP is correct, which IP is not correct. ஓகே, இப்போ நம்ம ஒரு ஐபி அட்ரஸை நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி லேர்ன் பண்ணுறது கூடவே நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஐபிஸை எப்படி நம்ம டிட்டர்மைன் பண்ணுறதை நம்ம லேர்ன் பண்ணலாங்க. இதுக்கு முன்னாடிலாம் நம்ம கிட்ட என்ன இருந்துச்சுன்னா கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம படிக்க போகிறதில்ல. கிளாஸஸ் ஆஃப் ஐபி அப்படின்னு சொல்லி நம்ம போட்டோம்னா கிளாஸ் ABCDE அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ தெர் ஆர் 5 கிளாஸ் ஆஃப் ஐபி அட்ரஸஸ் ABCDE, கிளாஸ் A, கிளாஸ் B, கிளாஸ் C, கிளாஸ் D அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா இந்த ஐபி அட்ரஸ் இந்த கிளாஸ் A, கிளாஸ் B எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அவுடேட்டட் ஆயிடுச்சு. ஸோ அவுடேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோனாலே ஸோ நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த கிளாஸ்ஃபுல் நெட்வொர்க் இது வந்து என்னன்னா நம்மளுக்கு அவுடேட்டட் ஆயிடுச்சு. இப்போ இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரவுட்டிங் CIDR அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்னன்னா வந்துருச்சு. இப்போ நம்ம கிளாஸ் A, கிளாஸ் Bலாம் இனிமேல் யூஸ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா CIDR அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று கற்றுக்க போகிறோம். இது எதுக்காகனா ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஐபி அட்ரஸை நம்ம நோட்டேட் பண்ணுறதுக்கு டினோட் பண்ணுறதுக்கு CIDR which stands for classless interdomain routing. So let's copy this and paste it over here. Okay. ஸோ நம்ம இந்த கிளாஸ்லெஸ் இன்டர்டொமைன் ரவுட்டிங் விச் இஸ் அ ரேஞ்ச் ஆஃப் ஐபிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம இந்த CIDRனா என்ன, எப்படி நம்ம இதை வச்சு ஒரு ஐபி ரேஞ்சை நம்ம டிட்டர்மைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம CIDRன்றது என்னன்னா ஒரு ஐபி சொல்கிறோன்னா ஸ்டார்டிங் இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் /32 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு /32லேருந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஒரு CIDR நம்மளுக்கு வருங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், லெட் மீ ஓப்பன் CIDR அப்படின்னு நான் கூகுளில் சர்ச் பண்ணி லெட் மீ கிளிக் இமேஜஸ் அண்ட் நமக்கு லெட்ஸ் ஹாவ் அ குட் விஷுவல் ரெப்ரசன்டேஷன். ஓகே, சூப்பர். இந்த சாட் போதும். ஓப்பன் இமேஜ் இன் நியூ டேப். ஸோ இப்போ நம்மளுக்கு என்னன்னா CIDRன்னு சொல்லிட்டு இந்த இமேஜில் பார்த்தீங்கனாலே ஃபஸ்ட்டு /32 எண்டிங் வந்து /0 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மளுக்கு இங்கே இருக்குங்க. இப்போ நம்ம இந்த /32னா என்னது, இந்த நம்பர்ஸ்க்கு என்ன ரெப்ரசன்டேஷன், என்ன மீனிங்ன்றது தான் இப்போ நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், இப்போ நமக்கு ஒரு ஐபினா என்னன்னு நம்ம கற்றுக்கிட்டோம். ஒரு ஐபி கூடவே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு கீப் அ நம்பர். ஸோ அப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 10.0.0.0 அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் /32 அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா நான் உங்களுக்கு ஒரு டைப் பண்ணுறேன். இப்போது நம்மளுக்கு என்னென்னா நார்மலாக வாட் வி நீட் அ செட் ஆஃப் ஐபிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செட் ஆஃப் ஐபிஸ்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களை ஒரு டாஸ்க் கொடுக்குறேன்னா 1லேருந்து 100 வரைக்கும் நம்பரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யூ வில் சே 1 2 3 4 5 6 7 8 9 10 until 100 வரைக்கும் நீங்கள் சொல்வீங்க. இங்கே நான் டீச்சர் நான் உங்களுக்கு என்ன சொல்லணும்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 up to 100 வரைக்கும் சொல்லி இதை ரிப்பீட் சொல்லு அப்படின்னு நான் சொல்ல. நான் ஒரு ஷார்ட்கட்டான்னு சொன்னேன் 1 to 100, 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 100 வரைக்கும் சொல்லு. அப்போ -50 to 100 வரைக்கும் எனக்கு ரைட் பண்ணுங்க. இந்த மாதிரி வாட் ஐம் டூயிங் இஸ் ஐ ஆம் டெல்லிங் யூ அ ரேஞ்ச். இதில் ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் அப்படின்னு ஒரு ரேஞ்சுன்னு நம்ம சொல்கிறோமா. அப்போ அதே தாங்க இந்த கிளாஸ்லெஸ் இன்டர்டொமைன் ரைட்டிங்கையும் ரேஞ்ச் ஆஃப் ஐபிஸ்ன்னு ஒரு டேர்ம் சொல்லியிருக்கேன். அப்போ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும்னு சொல்லிட்டு நான் ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஐபியை டினோட் பண்ணுறதுக்கு தான் நம்ம CIDRன்னு யூஸ் பண்ணுறோம். நம்ம நம்பர்ஸில் ஈஸியாக சொல்லிடுறோம் 0 to 100 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் இங்கே /24 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இதுக்கு என்ன மீனிங்னா 10.0.0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 10.0.0.255 வரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு வெப்சைட் எடுத்துக்கோம் which stands for CIDR calculator அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணோம்னா நம்மளுக்கு நிறைய வெப்சைட்ஸ் வரும். இதில் இப்போ நம்ம ஆல்ரெடி இங்கே இருக்கிற எக்ஸாம்பிளே நான் இங்கே நோட் பேடில் கொடுத்துருக்கிற
10.0.0.0/24 தான் இருக்குது. இப்போ நான் அதை கால்குலேட்டர்னு கொடுத்தேன்னா எனக்கு என்னென்னா ஃபஸ்ட் ஐபி 10.0.0லேருந்து .255 வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வருதுங்க. இதில் மொத்தமாக 256 ஐபிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காமிக்குது. அப்போது இது எப்படி? ஸோ டோட்டல் 256 ஐபிஸ். பட் இந்த /24னா எப்படி 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 255 வரைக்கும் டோட்டல் 256 ஐபிஸு. அப்போ நான் டீச்சர் நம்பர்ஸில் எப்படி 1 to 100ன்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு ஐபிக்கு எண்டிங்கில் இப்படி /24, 26, 22, 32 அப்படின்னு போடுறதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. அது என்னன்னா ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஐபிஸை டினோட் பண்ணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரேஞ்ச் ஆஃப் ஐபிஸ் எப்படி கால்குலேட் ஆகுது அதுதான் நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம லேர்ன் பண்ண போகிறோம் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட். இப்போ உங்களுக்கு இந்த லைன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி இருக்காது. பட் இதுவே இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்க உங்களுக்கு என்ன ஆகும்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அட் ஸ்டார்ட். ஸோ இப்போ நான் 10.0.0.0 ஒரு ஐபி எடுத்துக்கிறேன். ரைட். இப்போ இதுதான் என்னோட ஐபி. இதில் நான் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா /32 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ /32ன்றது என்னன்னா எனக்கு இதுதான் சிஐடிஆர் நம்ம சார்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் டினோஷன். 33லாம் கிடையாது, 34லாம் இல்லை, 32 தான் ஸ்டார்டிங். ஸோ 32 அப்படின்றது என்னன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. நம்ம என்ன பண்ண போறோம்னா நீங்க என்ன நம்பர் சொல்றீங்களோ 32ன்னு சொல்றீங்களா, 32 மைனஸ் இது ஃபிக்ஸ்டா வச்சுக்கோங்க. 32 மைனஸ் இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை எழுதுங்க. ஸோ 32 மைனஸ் 32 which is equal to 0. அந்த ஆன்சர் என்ன பண்ணுங்கன்னா 2 to the power of 0 அப்படின்னு போடுங்க. அப்போ 2 to the power of 0, anything power of 0 is answer 1. அப்போ உங்களுக்கு கிடைக்க போறது என்னன்னா டோட்டல் ஐபிஸ் அப்படின்றது தான் இந்த நம்பருங்க. அப்போ மொத்தமாகவே எனக்கு ஒரே ஒரு ஐபி தான் நம்மளுக்கு வரப்போதான் நீங்கள் /32ன்னு கொடுக்க முடியும். இந்த சார்ட்ல பார்த்தீங்கனாலே நீங்களே பார்க்கலாம் நம்பர் ஆஃப் ஐபின்றது என்னன்னா வெறும் ஒரே ஒரு ஐபி தான். ஸோ டோட்டல் ஹோஸ்ட்ன்றது 1. அப்போ இதுதான் ஃபார்முலா. ஸோ நீங்கள் 32 மைனஸ் இங்கே என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த நம்பரை போட்டு அந்த வர ஆன்சரை 2 to the power of that ஆன்சர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1. ஸோ அப்போ ஒரே ஒரு ஐபி தான். யார் அந்த ஒரே ஒரு ஐபினா which is 10.0.0.0. இது மட்டும்தான் எனக்கு ஒரே ஒரு ஐபி. ஸோ அப்போ நம்ம இந்த கால்குலேட்டரில் போயிட்டு /32ன்னு நான் கொடுக்குறேன். ஸோ 10.0.0.0/32 கால்குலேட் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு நீங்களே பார்க்கலாம். ஸோ நவ் ஐம் கெட்டிங் மை ஃபர்ஸ்ட் ஐபி அப்படின்னு சொல்லிட்டு இது லாஸ்ட் ஐபியும் அதுதான். அப்போ மொத்தமாக இருக்கிறதே ஒரே ஒரு ஐபி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே வருதுங்க. ஸோ நவ் திஸ் இஸ் மை ஒன்லி ஐபி. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதே அடுத்த நம்பர் போடும் /31 அப்படின்னு நம்ம கொடுப்போம். ஸோ /31 என்னது ஃபார்முலா 32 மைனஸ் 31 2 to the power of 1. ஏன்னா 32 மைனஸ் 31 இஸ் 1. அப்போ 2 to the power of 1னா எனக்கு ஆன்சர் 2. அப்போ மொத்தமாக எனக்கு டோட்டலாக 2 ஐபி கிடைக்கும். அப்போ 2 ஐபினா என்னது, இதுதான் ஸ்டார்டிங் ஐபி, இதுதான் எண்டிங் ஐபி. அப்போ முதல் ஐபி 0, ரெண்டாவது 1. நம்ம நம்பர்ஸ் என்ன பண்ணுறோம்னா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 0, 1, அடுத்து 0, 1, 2, 3 அந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to give. இப்போ அதே மாதிரியே /13 கொடுப்போம். அப்போ நான் /13 கொடுக்கும்போது ஃபார்முலா என்னது 32 மைனஸ் 30 எனக்கு 2 to the power of 2. எனக்கு மொத்தமாக கிடைக்க போகிறது 4 டோட்டல் ஐபிஸ். என்னோட ரேஞ்ச் என்னன்னா மொத்தமாக 4 ஐபி நான் கொடுக்கணும். அப்போ ஸ்டார்டிங் 0, ஏன்னா நம்ம இங்கே என்ன நம்பர் சொல்கிறோமோ அதுதான் ஸ்டார்டிங் ரெப்ரசன்டேஷன். அப்போ ஸ்டார்டிங் 0, எண்டிங் என்னன்னா எனக்கு மொத்தமாக 4 வேணுமா, அப்போ 0, 1, 2, 3. அப்போ எண்டிங் எனக்கு 3. இப்போ நம்ம டயக்ராமை பார்த்தீங்கன்னாலும் தெரியும் /13 கொடுக்கும்போது டோட்டலாக 4. இப்போ நீங்கள் இங்கே பார்க்கும்போது தெரியும் 4ன்றது 8 ஆகுது, 16, 32, 64, 128, 256 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டபுள் ஆகிட்டே நீங்கள் போகிறத பார்க்கலாம். அப்போ ஒவ்வொரு நம்பர் இங்கே குறைய இங்கே டபுள் ஆகிட்டே போகும். அதுதான் நம்பர் ஆஃப் நமக்கு ஹோஸ்ட் என்னன்னு டிட்டர்மைன் பண்ணுறது. ஏன் இப்படி டபுள் ஆகுதுன்னா நம்மளோட ஃபார்முலா என்னன்னா 2 to the power of that வேல்யூ. அப்போ நம்ம அப்படியே குவிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே நான் /24ன்னு கொடுத்தேன். அப்போ அந்த 24 நம்ம வர வைக்கணும். அந்த 24 வர வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to determine this. அப்போ நான் என்ன பண்ணுறேன் /30 அப்படியே நான் குவிக்காக /13ன்றதை 29 மாற்றுறேன். ஸோ 32 மைனஸ் 29 which is 2 to the power of 3. எனக்கு டோட்டல் 8 ஐபி. அப்போ எனக்கு எண்டிங் என்னன்னா 7ன்னு வரும். அப்போ சிமிலர்லி எனக்கு 28 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இல்லை 28, 27 ஸ்கிப் பண்ணி 26 போயிடலாம். ஆனால் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம் டேரெக்டாக. நம்ம ஒன்றா போட்டோன்னா டைம் வேஸ்ட். நான் /26ன்னு கொடுக்குறேன்னா 32 மைனஸ் 26
எனக்கு ஆன்சர் என்ன வரும்னா 2 to the power of so 32 minus 26 is going to be 6. ஸோ அப்போ 2 to the power of 6. அப்போ நம்மளுக்கு என்ன வரும் 2 into 2 into 2 into 2 into 2 into 2. அப்போ நம்மளுக்கு ஸோ we have these many 2s. அப்போ 2 2s are 4, 8, 16, 32, 64. அப்போ என்னோட ஆன்சர் 64. அப்போ மொத்தமாக எனக்கு 64 டோட்டல் ஐபிஸ் வரப்போகுதுங்க. அண்ட் இதில் ஸ்டார்டிங் இஸ் 0, எண்டிங் என்னன்னா எனக்கு 63. ஏன்னா மொத்தம் 64ன்னு சொல்கிறோம். அப்போ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் என்னது எனக்கு 63 வரைக்கும் எனக்கு வரும். அப்போது நம்ம எப்படி ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஐபிஸை நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். அப்போ இதுதான் ஸ்டார்டிங் ஐபி, இதுதான் நம்மளுக்கு எண்டிங் ஐபி. ஸோ நம்ம எப்படி ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஐபிஸை கால்குலேட் பண்ணுறதுன்னு நம்ம லேர்ன் பண்ணோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சேன் பார்த்தீங்களா, /24ன்றது. அப்போ உங்களுக்கு அது புரியல, ஆனால் இப்போ நம்ம உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இல்லையான்னு நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். நான் /24ன்னு கொடுக்கும்போது ஃபார்முலா பிரகாரம் 32 minus 24 which is going to be 2 to the power of நம்மளுக்கு 8 வரும். ஸோ அப்போ எனக்கு 2 into 2 into 2 into 2ன்னு சொல்லிட்டு 8 டைம்ஸ் நான் மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ 64 into 2 128, 128 into 2 256. அப்போ நான் இங்கே சொன்ன மாதிரியே டோட்டல் ஐபிஸ்ன்றது நம்மளுக்கு 256ன்னு வந்துடுச்சு. அப்போ ஸ்டார்டிங் ஐபி என்னது, எப்பவுமே அந்த நம்பர் என்ன கொடுக்குறோமோ தட் will be starting, பட் அது எப்பவுமே அது ஸ்டார்டிங்னு இல்லை, பட் ஃபார் நவ் வில் அண்டர்ஸ்டாண்ட் லைக் திஸ். இப்போ நமக்கு இது ஸ்டார்டிங். எண்டிங்ன்றது என்னன்னா எனக்கு until 256னா அப்போ நம்மளுக்கு என்ன வரும் 10.0.0.255 வரைக்கும் நம்மளுக்கு என்னன்னா நம்ம ஐபிஸை நம்ம செட் பண்ணியிருக்கோம். அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் எப்படி ஒரு ஸ்டார்டிங் ஐபி, எப்படி ஒரு எண்டிங் ஐபி நம்ம இந்த சிஐடிஆர் ரேஞ்சில் நம்ம கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வி ஹேவ் அண்டர்ஸ்டுட். ஸோ இப்போ /24க்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. குட். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதுவே அப்படியே நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே வரும், வச்சு /23 அப்படின்னு நம்ம கொடுப்போம். அப்போ 23ன்னு கொடுத்தா என்னது 2 to the power of 9. அப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா டோட்டல் 512 ஐபிஸ்ன்றது வரும். அப்போ 512 ஐபிஸ்னா என்னது, ஸ்டார்டிங் நம்பர் 0, எண்டிங் நம்பர்ன்றது 10.0.0. நம்மளுக்கு 512 அப்போ 511 அப்படின்னு நம்ம கேட்டிங்கன்னா நோ, இங்கே நம்மளுக்கு அடி வாங்குது. ஏன், நான் ஃபஸ்ட்டு சொன்ன ரூல் பிரகாரம் நம்மளோட ஐபின்றது 0லேருந்து 255 தாங்க ஒரு ஐபி அட்ரஸ்ன்றது இருக்கணும். அதுக்கு தாண்டி போனால் அது ஐபியே கிடையாது, அப்போ ராங் ஐபி. அப்போது ஒரு 512 ஐபிஸை நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது? ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கால்குலேஷன் தான். நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது எப்படின்னா, நீங்கள் ஒரு தேட்டருக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இஃப் யூஆர் கோயிங் டு அ மூவி தேட்டர்னா நம்மளுக்கு ரோலாம் இருக்கும், ஏ ரோ, பி ரோ, சி ரோ, டி ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு ரோலையும் ஒரு 50 சீட் இருக்கும். அப்போ அவங்க எப்படி டினோட் பண்ணியிருப்பாங்கன்னா முதல் சீட்டு A1, அப்புறம் A2, அப்படியே அது வரைக்கும் A50 வரைக்கும் இருக்குங்க. அப்போ முதல் ரோவில் ஒரு 50. இப்போ அதே மாதிரியே நம்ம இங்கே என்ன பண்ணோம்னா, நம்மளுக்கு ரொம்ப பெரிய தேட்டர்ன்றனால நம்மளுக்கு A0 அப்படின்றது ஸ்டார்ட் ஆகி A1ன்றது போகி அப்படியே நம்மளுக்கு A2 until A255 வரைக்கும் நம்மளுக்கு என்னன்னா நம்மளுக்கு சீட் நம்பர்ஸ் இருக்கு. அப்போ ஏ ரோ முடிஞ்சிருச்சு. அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், B0, பி ரோவில் B1, B2 until B255, அடுத்து C0. அப்போ இதே கால்குலேஷன் பிரகாரம் நம்ம தேட்டரில் எப்படி ரோவாக சொல்கிறோம், ஒவ்வொரு ரோக்கும் நம்பர்ஸ் இருக்கும்ல, சேம் கான்செப்ட் தாங்க. இப்போ நமக்கு 10.0.0.0லேருந்து 255 வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை ஒரு ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும். அப்போ இதில் ஒரு 256 ஐபிஸ் நம்மளுக்கு வந்துருச்சு. அப்போ அடுத்த ரோன்றது என்னது 10.0.1.0. அப்போ இது எப்படி நம்ம ஏ ரோன்ற மாதிரி எடுத்துக்கிறோமோ இது அடுத்து பி ரோ. அப்போ அது பி ரோலையும் நம்மளுக்கு என்ன இருக்கும் 10.0.1.255 வரைக்கும். அப்போ இதில் ஒரு 256 ஐபிஸ். அப்போ மொத்தமாக நம்மளுக்கு எவ்வளோ ஐபிஸ் டோட்டலு, அப்போ நமக்கு டோட்டல் கணக்கு பார்த்தோம்னா எனக்கு 512 ஐபிஸ்ன்றது கிடச்சிருச்சு. ஸோ அப்போது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு /23ன்னு கொடுக்கும்போது நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா கால்குலேட்டரில் /23 நான் கொடுக்குறேன், கொடுத்து கால்குலேட் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு டோட்டலாக கிடைக்க போகிறது 512 ஐபிஸ். இந்த 512 ஐபியில் ஸ்டார்டிங் ஐபின்றது 0ன்றது இருக்குது, எண்டிங் ஐபி 1.255 இருக்கு. அப்போ இதுதான் என்னோட ஸ்டார்டிங், இதுதான் எண்டிங். அப்போ நடுவில் மொத்தமாக எனக்கு எவ்வளோனா இங்கே ஒரு 256, இங்கே ஒரு 256, டோட்டல் 512 ஐபிஸ்ன்னு சொல்லிட்டு வருதுங்க. இப்போ இதே கால்குலேட்டர் பிரகாரம் தான் அப்போ நான் இங்கே /23ன்றத 22ன்னு போட்டு கால்குலேட் பண்ணனா 1024 ஐபிஸ் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி
3.255. அப்போ இப்படியே நம்ம கம்மி பண்ணி /16 கொடுத்து கால்குலேட்டர்னு கொடுத்தா மொத்தமாக 65,536 ஐபிஸ். இதில் பார்த்தீங்கன்னா 10.0.0.0லேருந்து 10.0.255.255 வரைக்கும் நம்மளுக்கு இருக்குங்க. இதையும் தாண்டியும் நம்ம இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா /16க்கு 65,000, அப்போ 15னா அப்படியே 65,000 டபுள், இதோட டபுள்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன ஆகும்னா, ஸோ நம்பர் ஆஃப் ஐபி அந்த ஹோஸ்ட்ன்றது நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். அப்போ இந்த சிஐடிஆர் அப்படின்றது என்னன்னா, ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஐபியை நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்காக ஒரு கான்செப்டாக நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியாச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு சிஐடிஆர்னா என்ன, ஒரு ஐபி அட்ரஸ்னா என்ன நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃபேமஸாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, விபிசி டிசைன் பண்ணும்போது நமக்கு என்னன்னா 10.0.0/16 அப்படின்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு என்னன்னா, நமக்கு 65,536 ஐபிஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது 10.0.0/24 அப்படின்றது என்னன்னா, எனக்கு நம்மளுக்கு என்னன்னா 256 ஐபிஸ். இது வந்து கொஞ்சம் ஃபேமஸாக ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற நோட்டேஷன்ஸ். இன்டர்வியூவில் என்னன்னா /16 அப்படின்னா எத்தனை ஐபிஎஸ்ப்பா கிடைக்கும், ஸோ அப்போ எனக்கு 65,000 கிடைக்கும். /24னா எனக்கு 256 ஐபிஎஸ் கிடைக்கும். இப்போ இதுவே அவங்க திடீர்னு /20 கேட்குறாங்க, /19 கேட்குறாங்கன்னா 32 - 19, இல்லை 32 மைனஸ் எனக்கு 19ன்றது ரொம்ப பெரிய நம்பர் 1. ஸோ அப்போ 32 - எனக்கு 24 அப்படின்னு கேட்குறாங்களா, அப்போ நமக்கு அதை மைனஸ் பண்ணி 2 to the power of that number மல்டிப்ளை பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்து கூட நீங்கள் சொல்லலாம். இல்லை உங்களோட தாட் ப்ராசஸ் கூட இன்டர்வியூவில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ அப்போது நீங்கள் எனக்கு 24 கேட்டிங்களா, அப்போ நான் 32 - 24 என்னோட ஆன்சருன்றது எனக்கு 8 வருது. அப்போ 2 to the power of 8 அப்படின்னு 32 - 24 இஸ் ஐ கெஸ் 8 தான். ஓகே, ஸோ அப்போ நம்ம கரெக்டு தானே? எஸ், ஓகே. ஸோ அப்போ நமக்கு 8, ஸோ 2 × 2 × 2 எனக்கு 512, எனக்கு 256 வருது அப்படின்னு நம்மளோட தாட் ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கனாலுமே இட்ஸ் ஃபைன். ஸோ இப்போ நம்ம ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஐபிஸை எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஃப்ரீக்வெண்ட்டாக 16/24லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுறது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பப்ளிக் ஐபினா என்ன, ஒரு ப்ரைவேட் ஐபினா என்ன அப்படின்னு நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். நீங்கள் எப்போ ஒரு EC2 மிஷின் கிரியேட் பண்ணாலும் உங்களுக்கு 2 ஐபி கிடைக்கும். ஸோ ஒன்று என்னன்னா பப்ளிக் ஐபி, இன்னொன்று என்னன்னா ப்ரைவேட் ஐபி அப்படின்னு சொல்லிட்டு 2 கிடைக்கும். இந்த பப்ளிக் ஐபி, ப்ரைவேட் ஐபி, வாட் டஸ் இட் மீன்? பப்ளிக் ஐபினா ரீச்சபிள் ஃப்ரம் இன்டர்நெட். ப்ரைவேட் ஐபின்றது யூஸ்ட் வித்தின் அவர் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக அதை சொல்லிக்கலாம், அவர் ஆஃபீஸ் நெட்வொர்க். ஓகே, ஸோ இப்போ ஒருத்தருக்கு 2 பேர் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பேட்மேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, ப்ரூஸ் வேன் அப்படின்றது அவரோட ஒரிஜினல் நேம், அவரோட சூப்பர் ஹீரோ நேம் பேட்மேன். ஆனால் ரெண்டுமே ஒரே பர்சன் தான். பட் பேட்மேனுன்றது இட்ஸ் அ பப்ளிக் நேம் மாதிரி, எல்லாருக்குமே எவ்ரி ஒன் இந்த சிட்டி நோஸ் ஹூஸ் பேட்மேன் இஸ். பட் ஆனால் ப்ரூஸ் வெயின்ன்றது அவங்களோட க்ளோஸ், யார் யாருக்கெல்லாம் அவங்க ஒரிஜினல் ஐடென்டிட்டி தெரியுமோ அவங்களுக்கு மட்டும் தான் ப்ரூஸ் வெயின் அப்படின்ற இன்னொரு பேரும் தெரியும். சப்போ நம்ம ஒரே மிஷினுக்கே 2 பேர் வைக்கலாம், ஒன்று பப்ளிக் ஐபி, இன்னொன்று ப்ரைவேட் ஐபி. நீங்கள் இன்டர்நெட்லேருந்து ஒரு சர்வரை ரீச் பண்ணணும்னா அதுக்கு பப்ளிக் ஐபின்றது இருந்தால் மட்டும்தான் நீங்கள், நான் சென்னையிலேருந்து மும்பையில் கிரியேட் பண்ணுற EC2 சர்வரை நான் ரீச் பண்ண முடியும், நான் கனெக்ட் பண்ண முடியும். ப்ரைவேட் ஐபின்றது என்னன்னா, உங்களோட ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு, ஆஃபீஸ் நெட்வொர்க்குக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ப்ரைவேட் ஐபி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் சில சர்வர்லாம் எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டானது, அது யாரும் இன்டர்நெட்லேருந்து அதை ஆக்சஸ் கூட பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை ப்ரைவேட் ஐபி மட்டும்தான் கொடுத்து வைப்போம், பப்ளிக் ஐபின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கவே மாட்டோம். அப்போ ஒவ்வொரு சர்வருக்கும் we can assign a public IP, we can also assign a private IP அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஒரு ஆர்கிடெக்சர் நமக்கு என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 tier ஆர்கிடெக்சர் அப்படின்னு நம்ம AWS நம்ம சர்ச் பண்ணும்போது இமேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய இமேஜஸ் வரும். இந்த நிறைய எல்லா இமேஜஸ்லையும் நம்மளுக்கு என்னன்னா 3 tier அப்படின்னு சொல்லும்போது, இமேஜ் ஓப்பன் இமேஜ் இன் நியூ டேப். ஸோ 3 tierன்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்னன்னா, ஒரு வெப் சர்வர், ஒரு ஆப் சர்வர், ஒரு டேட்டாபேஸ். வெப் சர்வரில் தான் உங்களோட ஃப்ரண்ட் அண்ட் ஃபேஸிங் அப்ளிகேஷன்லாம் இருக்கும். ஆப் சர்வர் உங்கள் பேக் எண்டில் தான் ஜாவா, .NET அந்த மாதிரி பேக் எண்ட் கோட் ரன் ஆகும். கடைசியில் உங்கள் டேட்டாபேஸ்ன்னு இருக்குங்க. அப்போ இதில் இந்த வெப் சர்வர் மட்டும்தான் இங்கே பப்ளிக் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, இங்கே ப்ரைவேட்டுன்னு இருக்குது. இப்போ நம்ம இந்த VPC, சப்நெட் இதெல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி நம்ம என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். பட் ஃபார் நவ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, we are just understanding what is a public and a private is.
அப்போ ஒரு பப்ளிக் சப்நெட் அப்படின்றதுன்னா நமக்கு அந்த சர்வருக்கு போத் பப்ளிக் ஐபியும் இருக்கும், பிரைவேட் ஐபியும் இருக்கும். நம்ம இன்டர்நெட்ல இருந்து அந்த சர்வரை நம்ம ஆக்சஸ் பண்ணலாம், ரீச் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். ஆனா இதுவே என்னோட பேக் எண்ட் சர்வர், என்னோட டேட்டா பேஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வெறும் பிரைவேட் ஐபி மட்டும்தாங்க இருக்கும், பப்ளிக் ஐபின்றதே இருக்காது. அப்போ நம்ம நெக்ஸ்ட் விபிசி கிளாஸ்ல வி வில் அண்டர்ஸ்டாண்ட் எப்படி நம்ம ஒரு பிரைவேட் ஐபி மட்டும் இருக்கலாம், அது எப்படி நம்ம கனெக்ட் பண்றது, நம்ம ஹோம் நெட்ஒர்க்ல இருந்து இருந்துட்டு எப்படி இந்த பிரைவேட் ஐபி மிஷின் நம்ம கனெக்ட் பண்றது, இது எல்லாத்தையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். பட் ஃபார் நவ் வேர் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு மல்டி டேர் ஆர்கிடெக்சர்ல எந்தெந்த காம்பனெண்ட்லாம் நம்ம வெப் சர்வர்லாம் நம்மளுக்கு பப்ளிக்ல வைப்போம், இம்பார்ட்டண்ட்டான சர்வர்ஸ் பேக் எண்ட் டேட்டா பேஸ் இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா வில் பி ஸ்டோரிங் இட் ஆன் அ பிரைவேட் நெட்ஒர்க். ஸோ இப்போ மோஸ்டா நம்மளோட ஆன் ப்ரிமிஸ்ன்றாங்க. ஆன் ப்ரிமிஸ்னா என்னன்னா, நான் ஓனா பல லட்சம் பல கோடி போட்டு சர்வர் வாங்கி நான் என்னோட ஆஃபீஸ்க்குள்ளேயே வச்சிருக்கேன்னா அது எல்லாமே பிரைவேட். ஏன்னா என் கம்பெனிக்குள்ள இருக்கு, என் கம்பெனி மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஆனா கிளவுடுன்றது அந்த கான்செப்ட் என்னன்னா இன்டர்நெட்ல ரன் ஆகுற ஒரு கான்செப்ட். நம்ம அந்த சர்வர் ஆக்சஸ் பண்ணோம்னாலே நம்ம இன்டர்நெட்ல இருந்து தான் நம்ம ஹோம்ல இருந்து நம்ம கனெக்ட் பண்ண போறோம். அப்போ இந்த விபிசின்றது இட்ஸ் அன் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் இன்டர்நெட்ல தான் இருக்கு, ஆனாலும் அதை எப்படி நம்ம செக்யூரா நம்ம மட்டும் ஆக்சஸ் பண்றது அப்படின்னு நம்ம கத்துக்கும். இப்போ EC2 மெஷினே நம்ம கிரியேட் பண்ணும்போது பப்ளிக் ஐபின்னு கொடுத்துருவாங்க. ஆனா எல்லாருமே அந்த பப்ளிக் ஐபி தெரிஞ்சவங்களாம் கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இப்ப நம்ம கிட்ட கீ பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிஷனல் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி. நீங்க பப்ளிக் ஐபி தெரிஞ்சுட்டு ஹிட் பண்ணுங்க, கனெக்ட் பண்ணுங்க. ஆனா அங்க ஒரு செக்யூரிட்டி நான் வச்சிருக்கேன், ஒரு கீ பேரை நீங்க வச்சு நீங்க என்ன பண்ணுங்கன்னா அதை நீங்க செக்யூரா கனெக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு லெவல் ஆஃப் செக்யூரிட்டி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா we have kept it over there. So this is just ஒரு நெட்வொர்க்கிங்க்கு நம்ம என்ன பண்றோம்னா we are understanding how ஒரு சப்நெட்ஸ் ஐபிஸ்னா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், நம்ம லேர்ன் பண்றோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், ஸோ வாட் we are going to do னா ஒரு நார்மலா ஒரு சிஐடிஆர் என்ன பண்ணுவாங்கன்னா டிவைட் பண்ணி பிரிப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் பெயிண்ட்ன்றதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அப்ளிகேஷன். இந்த பெயிண்ட் அப்ளிகேஷனில் ஐ டெல் யூ நமக்கு நார்மலாக நீங்கள் சொத்து லேண்ட்லாம் வாங்கும்போது நம்ம என்னன்னா ஒரு கிரவுண்டுன்னு இருக்கும், அதை சென்டுன்னு பிரிப்பாங்க, அப்படி டிவைட்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, சேம் தாங்க. இப்போ நான் ஒரு பெரிய லேண்ட் வச்சிருக்கேன், இந்த லேண்டை தான் நம்ம என்ன சொல்றோம்னா விபிசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ முதல்ல நம்ம ஒரு விபிசி டிசைன் பண்ணும்போது உங்களோட விபிசி எவ்வளோ பெருசா இருக்கணும், எவ்வளோ பெரிய லேண்ட் வேணும் அப்படின்றதான் நீங்க முதல்ல டிட்டர்மைன் பண்ணுவீங்க, எவ்வளோ பெரிய லேண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம அதை என்ன பண்ணுவோம்னா ஒரு சிஐடிஆர் டொனேஷன் கொடுப்போம். நம்ம 10.0.0/24 அப்படின்னு நான் கொடுக்குறேங்க ஒரு எக்ஸாம்பிளுக்காக. அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பெரிய ஒரு நம்ம விபிசி டிசைன் பண்றதுக்கு ஒரு நம்ம ரேஞ்ச் ஆஃப் ஐபிஸ் எவ்வளோ இந்த விபிசியில் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். உங்கள் விபிசி பெருசாக போகுதுன்னா /16ன்றது 65,000 வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம், 24ன்றது நம்மளுக்கு ஒரு 256 ஐபிஸ் வரைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா வி ஆர் டிசைனிங் எவ்வளோ பெரிய விபிசி எனக்கு வேணும்னு. அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன நம்பர், ஸோ அப்போ டோட்டலாக 256 ஐபிஸ் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து. ஓகே, இதுலேயுமே நம்மளுக்கு சில ஐபிலாம் ரிசர்வ் ஆயிருங்க, அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம லேர்ன் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு அவ்வளோ இன்டெப்த்தெல்லாம் போக வேணாம். ஸோ ஒரு 5 ஐபி கிட்ட AWS ரிசர்வ் பண்ணி வச்சுருவோம். ஸோ அது என்னென்னன்றது இன்டர்வியூ கொஸ்டின், அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பட் ஃபார் நவ் நான் /24ன்னு சொல்லிட்டு 256 ஐபிஸ் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இன்னொன்று கேட்பீங்க, எதுக்கு இங்கே நான் 10ன்னே போடுறேன், 11 கொடுக்கலாம், 13 கொடுக்கலாம், 14 கொடுக்கலாமா? எஸ் கொடுக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுறது இந்த 10ன்றது எல்லாமே ப்ரைவேட் ஐபி தான் மோஸ்ட்லி நம்ம டினோட் பண்ணுறோம். நம்ம டிசைன் பண்ணுறது எல்லாமே ப்ரைவேட் ஐபிக்காக தான் இந்த டினோஷன்ஸ்லாம் நம்ம கொடுக்குறோம். நம்ம பப்ளிக் ஐபின்றது என்னன்னா ஏடபிள்யூஎஸ்ஸே அவன் அலோகேட் பண்ணிடுவான் உங்களோட மெஷினுக்கு. AWS என்ன பண்ணியிருப்பான்னா சில பப்ளிக் ஐபியை வாங்கி வச்சிருப்பாங்க அமேசான் பூல் ஆஃப் ஐபி அட்ரஸஸில், அதுலேருந்து ஒன்று தான் நம்மளுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ரிசர்வ் பண்ணோன்னா எலாஸ்டிக் ஐபின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம், அதை நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஐபி அலோகேட் பண்ணுற மாதிரி நீங்கள் அதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணுவீங்க. பட் இங்கே இது எல்லாமே ப்ரைவேட் ஐபி தாங்க. இப்போ அந்த சிஐடிஆர்லாம் சொல்லி கொடுத்தோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே நம்ம ஒரு மெஷினுக்கு ப்ரைவேட் ஐபி அலோகேட் பண்ணும்போது தான் இந்த கால்குலேஷன்லாம் யூஸ் ஆகும். பப்ளிக் ஐபின்றது அமேசான் என்ன பண்ணிடுவான்னா அவன் அலோகேட் பண்ணிடுவான். உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு பப்ளிக் ஐபி வேணும்னா நீங்கள் அதை வாங்கிக்கலாம் அமேசான் கிட்ட வந்து, அதை நீங்கள் உங்கள் சர்வருக்கு அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு விபிசி நம்ம கிரியேட் பண்ணும்போதே நம்ம ப்ராக்டிக்கலையும் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இந்த விபிசியோட சைஸ் என்ன, இப்போ /24ன்னு கொடுத்துட்றோம்.
இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா விபிசியை நம்ம டிவைட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம இங்கே ஆர்கிடெக்சரில் பார்த்தீங்கனாலே இங்கே ஃபர்ஸ்ட் விபிசின்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த விபிசின்றதுக்குள்ள சப்நெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ சப்நெட்ன்றது என்னன்னா ஒரு விபிசியை நம்ம குட்டி குட்டியாக நம்ம குரூப்பாக நம்ம பிரிக்கிறோம். அதுதான் சப்நெட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ எத்தனை குரூப்பா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு we can டிசைடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. இதுல மொத்தமா 256 பீப்புள் இருக்காங்கன்னு கூட எடுத்துக்கோங்க. அதான் ஐபிஸ். எப்படி வேணா ரெப்ரசென்ட் பண்ணலாம். 256 காரு, ஆப்பிள், டாய்ஸ், எனிதிங். 256 பீப்புள் இருக்காங்க. இப்போ என்னோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா இதை நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 5 டிவைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு என்னன்னா 5 ஆக இந்த 256 ஐபிஸை நான் டிவைட் பண்ணுவேன். அப்போ முதல்ல என்ன பண்றேன்னா இதை நான் 2ஆ பிரிக்கிறேங்க. ஹாஃபா ஈக்குவல் ஹாஃபா நான் 2ஆ பிரிக்கிறேன். அப்போ ஈக்குவல் ஹாஃபா நான் 2ஆ பிரிச்சா என்ன ஆகும்? அப்போ 256ன்றது 128 128ன்னு சொல்லிட்டு 2ஆ பிரியும். சப்போ நம்மளுக்கு என்னன்னா 128 128 2ஆ வருது. அகைன் நான் இதை என்ன பண்றேன், இப்படி நான் ஒரு அகைன் நான் என்ன பண்றேன்னா இப்படியும் நான் என்ன பண்றேன் ஒரு டிட்டர்மைன் பண்றேன். ஓகே. ஸோ அகைன் நான் என்ன பண்றேன்னா இப்படியும் நான் என்ன பண்றேன்னா ஐம் சேஞ்சிங் திஸ். அப்போ மொத்தமா என் 256 4ஆ பிரிக்கிறேங்க. அப்போ எவ்வளோ வரும்? 64 64 64 64. பட் ஆனால் நான் 5ஆ நான் டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஏதாவது ஒன்றை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இப்படி டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம ஒரு லேண்டை நம்ம பிரிக்கிற மாதிரி தான். அப்போ மொத்தமாக இங்கே 256 ஐபிஸ் இருக்கு. அதில் நான் என்ன பண்ணுறேன்னா 1 64, இன்னொன்று 64, இன்னொன்று 64, இன்னொன்று நான் என்ன பண்ணுறேன்னா 32, இன்னொன்று நான் 32. அப்போ நான் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ 64 ஓகே சாரி 64 ப்ளஸ் 64 ப்ளஸ் 64 ப்ளஸ் ஒரு 32 ப்ளஸ் ஒரு 32 டோட்டலாக எவ்வளோ வருதுன்னா 256 வருதுங்க. அப்போ டோட்டலான 256 நான் 5ஆ டிவைட் பண்ணியிருக்கேன். இதை ஏன் இப்படி நான் 64 64 32ன்ற கான்செப்ட் நான் டிவைட் பண்ணேன்னா ஏன்னா நம்ம இந்த சிஐடிஆர் அப்படின்றது நம்மளோட நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த மல்டிப்ளிகேஷன்ஸ் 2 டபுளில் தான் வருது, 2 டு த பவர் சீரீஸில் தான் வருது. அப்போ நீங்கள் 64 32 16ன்ற டிவிஷனில் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை டிவைட் பண்ணணும். அப்போ தான் இட் வில் பி பெட்டர் அண்ட் ஈஸி ஃபார் யூ டு டிவைட் தம். ஸோ அப்போ மேக் ஷூர் தட் இந்த நம்பர்ஸ்லேயே 64 32 16லேயே நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதை டிவைட் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த கால்குலேஷன் பிரகாரம் நான் டிவைட் பண்ணிட்டேன். அப்போது இதோட ரேஞ்ச் ஆஃப் ஐபிஸ் நம்ம டிட்டர்மைன் பண்ண போகிறோம். அண்ட் பேக் டு த ப்ரீவியஸ் கொஸ்டின், ஏன் இங்கே நான் 10ன்னு கொடுக்குறேன்? 10க்கு பதில் நான் 11 12 13 கொடுத்தாலுமே ஓகே தான். ஆனால் நம்ம கூகுளில் சர்ச் பண்ணோம்னா காமன்லி யூஸ்ட் ப்ரைவேட் ஐபி அட்ரஸஸ் அப்படின்னு நம்ம போட்டிங்கனாலே நம்மளுக்கு ஒரு 3 சீரீஸ் வரும். ஸோ 10 அப்படின்றது நம்மளுக்கு காமனாக 172.16 192.168 இது எல்லாமே நம்மளுக்கு என்னென்னா மோஸ்ட்டாக நம்மளுக்கு ப்ரைவேட் ஐபி சீரீஸை டினோட் பண்ணுறதுக்காக இந்த சீரீஸை யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் தான். நீங்கள் 10 தான் கொடுக்கணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. நீங்கள் 17 தான் கொடுக்கணும் 12 தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. மோஸ்ட்டாக இந்த கிளாஸ் ஏ கிளாஸ் பி சீரீஸ் அப்போ இந்த 10 172.16 192.168 இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ப்ரைவேட் ஐபிக்காக அப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் நம்மளும் இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம இந்த சிஐடிஆர் கால்குலேட் பண்ணும்போது நம்ம அந்த கிளாஸ் ஏ கிளாஸ் பியில் யூஸ் பண்ண அதே ஃப்ரேம் ஒர்க்கே இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நம்மளோட சீரீஸ் தான் இது 10 அப்படின்றது நம்மளோட சாய்ஸ் தான். ஏன்னா இது ப்ரைவேட் ஐபி தான். பப்ளிக் ஐபி தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ப்ரைவேட் ஐபின்றது உங்களோட கம்ப்யூட்டருக்கு நீங்கள் என்ன பேர் வைக்கணுன்றது இட்ஸ் கம்ப்ளீட்லி அப் டு யூ. ஸோ இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி அப் டு யூ தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம டோட்டலாக 256 ஐபிஸ் நம்ம சொல்லிட்டோம். இதை 5ஆ பிரிக்க போகிறோம் அப்படின்றது நம்ம கற்றுக்கிட்டோம். 5ஆ பிரித்ததுக்கான டயக்ராமும் நான் போட்டு நான் வரைஞ்சிட்டேன். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இந்த இந்த நம்பருக்குள்ளே தான், ஏன்னா மொத்தமாக 10.0.0.0/24 அப்போ அது ஸ்டார்டிங் என்னது? ஸோ 10.0.0.0 எண்டிங்ன்றது 10.0.0.255 தான் எண்டிங். ஸோ இதுதான் நம்மளோட ஐபியோட ரேஞ்ச். ஸோ அப்போ ஸ்டார்டிங் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் தான் நம்மளோட ஐபியோட ரேஞ்சுன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த ஐபி ரேஞ்சில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இந்த 64 64 64ன்னு பிரிச்சிருக்கோம். அப்போ முதல்ல நம்ம இந்த மொத்தமாக 256 பேர் இருக்காங்களா, இதை நம்ம இப்படி பிரிச்சிருக்கனால இதோட ஸ்டார்டிங் நம்மளுக்கு என்ன வரும்னா 10.0.0.0 அங்கேருந்து 10.0.0.63 வரைக்கும். ஸோ 63 வரைக்கும்
ஐபிஸ் எல்லாருமே இந்த முதல் குரூப்ல இருப்பாங்க. நான் மொத்தமா நமக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க. இப்ப நம்ம இப்படி 5ஆ பிரிச்சிருக்கோமா, அப்ப யார் யார் எந்தெந்த குரூப்ல இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப 0ல இருந்து 63 வரைக்கும் இவங்க ஒருத்தவங்க. அடுத்து நமக்கு என்னது 10.0.0.64ல இருந்து 64 தான் ஸ்டார்டிங் நம்பர். 63 வரைக்கும் இங்க வந்துருச்சா, அப்ப 64ல இருந்து 10.0.0. நம்மளுக்கு அடுத்த ஒரு 64 வரைக்குமா, ஐ கெஸ் 127 வரைக்கும் அப்படி நம்ம எடுத்துக்கணும். ஐ கெஸ் ஸோ. எதுக்கு ஒரு செக் பண்ணிக்கலாம். கால்குலேட்டர் நம்மளுக்கு ஸ்டார்டிங் நம்பர் 64 ப்ளஸ் 64னா 128. ஆனால் 64 நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அப்போ அதையும் இன்க்ளூட் பண்ணனால எனக்கு 127 வரைக்கும் தான் கரெக்ட். ஸோ அப்போ என்னமா 65 நம்ம சொல்கிறோம். 64 65 66 அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணி வரும்போது 127 வரைக்கும் இந்த ரேஞ்ச் இவங்களுக்கு அடியில் வருங்க. அடுத்து நம்மளுக்கு என்னது 128லேருந்து சாரி 10.0.0.0 128லேருந்து 10.0.0. நம்மளுக்கு இது வரைக்கும் ஸோ கால்குலேட்டர் எடுத்துக்கலாம். சேம் 128 ப்ளஸ் 64 எவ்வளோ வருதுன்னா 191. இப்போ 191 வரைக்கும் இவங்களுக்கு அடியில். அப்போ திருப்பி நம்ம மறுபடியும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் கால்குலேட்டர். 192 ப்ளஸ் 32 224ங்க. அப்போ 10.0.0.192லேருந்து 10.0. கால்குலேட்டரில் என்ன இருக்கு 224 நினைக்கிறேன். 192 ப்ளஸ் 32 இஸ் ஈக்குவல் டு 224. அப்போ 223 இவங்களுக்கு அடியில் வருவாங்க. அண்ட் ஃபைனலாக 224ல ஸ்டார்ட் ஆகிட்டு எனக்கு 10.0.255 வரைக்கும் நம்மளுக்கு என்னன்னா கடைசி 32. அப்போ 0ல ஸ்டார்ட் ஆகி என்னோட எண்டிங் நம்பர் 255 வரைக்கும் வருதோ, அதுவும் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். 224 ப்ளஸ் 32 256. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் அவ்வளோ நேரம் போட்டோம். ஸோ 255 வரைக்கும். அப்போது நம்மளோட டோட்டலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸோ வி ஹாவ் திஸ் /24 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோட்டலாக வச்சுருக்கோம். இந்த /24 நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு விபிசியை டிட்டர்மைன் பண்ணிட்டு 5ஆ பிரித்தோம். இந்த 5 தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சப்நெட். அப்போ ஒரு விபிசியை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 5 சப்நெட்டாக நான் பிரிச்சிருக்கேன். ஸோ அப்போ வி ஹாவ் 5 சப்நெட்ஸ். ஸோ ஒவ்வொரு சப்நெட்டையும் எதுலாம் பப்ளிக் சப்நெட், எதுலாம் ப்ரைவேட் சப்நெட்ன்றதை நம்ம அடுத்த கிளாஸில் எப்படி என்ன பண்ணால் அது பப்ளிக் சப்நெட் ஆகும், என்ன பண்ணால் அது ப்ரைவேட் சப்நெட் ஆகுன்றதை நம்ம டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். பட் ஃபார் நவ் நம்ம பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் விச் இஸ் ஒரு விபிசி எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது, அந்த விபிசியை எப்படி நம்ம சப்நெட்டாக பிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதுவே நம்ம என்னன்னா we can determine this on a CIDR notation. நான் /24ன்றது CIDR சொன்னேன். அதை நான் ஐபியை எக்ஸ்பேண்ட் பண்ண ஐபியை வச்சு இதுலேருந்து இது வரைக்கும் இவங்க, இதுலேருந்து இது வரைக்கும் இவங்க அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. ஆனால் இதை மறுபடியும் நான் CIDR நோட்டேஷன்லேயே கொடுக்கணும். அப்போ எப்படி நம்ம இங்கே அதை லேர்ன் பண்ணிடுவோம். சப்போ 10.0.0.0 ஸ்டார்டிங் ஸ்லாஷ் நம்மளோட டயக்ராம் பிரகாரம் 64னா என்னது /26. அப்போ இங்கே /26. அப்போ 10.0.0.0/26. இதுக்கு மீனிங் என்னன்னா ஸ்டார்டிங் ஐபி இது, எண்டிங் ஐபி இது. அதே மாதிரி இதுவும் 64. அப்போ 10.0.0.0/64/26 இப்படி கொடுத்தீங்கன்னா இதுதான் CIDR நோட்டேஷன். இதுதான் ரேஞ்ச் ஆஃப் ஐபிஸ். ஸ்டார்டிங் வந்து இதுல இருந்து நம்ம என்ன ப்ரூஃபும் நான் பண்ணிட்டே வரேன். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் 10.0.0/26 கொடுத்தோமா. இப்போ /26 நான் கொடுக்கும்போது நீங்களே பாருங்க ஸ்டார்டிங் ஐபி எங்கேருந்து வருதுன்னு 0, எண்டிங் ஐபி 0.63. சூப்பர். அதே மாதிரி நம்மளும் இங்கே நோட் பண்ணோமா 64/26. நான் என்ன பண்ணிடுறேன் இங்கே 64/26 கொடுத்து கால்குலேட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ ஸ்டார்டிங் நம்பர் 64, எண்டிங் நம்பர் 127 அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டாக வருது. அப்போ அதே மாதிரியே இங்கேயும் ஸோ 10.0.0.0/128/26 இப்படி கொடுத்தோன்னா எனக்கு 128/26 கொடுக்கும்போது ஸ்டார்டிங் நம்பர் 128, எண்டிங் நம்பர் 191 பர்ஃபெக்டாக நம்ம எழுதியாச்சு. அண்ட் அகெயின் 192 to 223. ஆனால் /32. அப்போ சாரி 32ன்ற ஐபிஸ் தான் வேணும்.
அப்போ 32னா என்னது /27ங்க. அப்போ நம்ம 27ன்றது டினோட் பண்ண போகிறோம். அப்போ சேம் இங்கே டயக்ராமில் 10.0.0.0 192 அதான் ஸ்டார்டிங் /27. அப்போ /27ன்னு கொடுத்தோன்னா எனக்கு மொத்தம் 32 ஐபிஸ் ரேஞ்ச் வரைக்கும் போகும். இதேமாரி நம்ம இங்கே கால்குலேட் பண்ணிடுவோம். 192/27 192/27 கால்குலேட் பண்ணிங்கன்னா 10.0.0.0 192 ஸ்டார்டிங் எண்டிங் 223 பர்ஃபெக்டாக ஃபைனலாக 10.0.0.0 224/27 இது சிஐடிஆர். அப்போ நம்ம இப்போ முக்கியமான ஒரு விஷயம் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். ஒரு விபிசிக்கு தேவையான மெயின் ப்ரீ ரெக்வசைட்டு என்னன்னா ஒரு சிஐடிஆரை எப்படி கால்குலேட் பண்ணுறது. அந்த சிஐடிஆர் கால்குலேட் பண்ணதுன்றது விபிசிக்கு லெவலில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கால்குலேட் பண்ணிட்டோம். மொத்தமாக எனக்கு ஒரு 256 ஐபிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரெக்குவயர்மெண்ட் என்ன சொன்னேன்னா எனக்கு இதவே 5ஆ பிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்போ நம்ம ஒரு டயக்ராம் மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம 4ஆக டிவைட் பண்ணோம். 64 64 64 64 ஒரு 64 மட்டும் நான் 32 32 டிவைட் பண்ணிட்டேன். அப்போ மொத்தமாக எனக்கு 5ஆ பிரித்தது என்னன்னா 5 சப்நெட் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அப்போ நவ் ஐ ஹவ் 5 சப்நெட்ஸ். ஆனால் சப்நெட் நம்ம கிரியேட் பண்ணும்போதும் இந்த சிஐடிஆர் ரேஞ்சுன்னு நம்ம கொடுக்கணும். அப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் டேரெக்டாக சிஐடிஆர் ரேஞ்ச் போட்டேன்னா டிஃபிகல்ட்டாக இருக்கும், உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா மொத்தமாக இதான் ஸ்டார்டிங் ஐபி, இதுதான் எண்டிங் ஐபி நம்மளோட மொத்த விபிசிக்கு. அவங்க மொத்தம் 256 பேர் இருக்காங்க. அதில் யார் யாரெல்லாம் எந்தெந்த குரூப்புக்கு அடியில் வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த ரேஞ்ச் எழுதிட்டேன். 0லேருந்து 63 வரைக்கும், 64லேருந்து 127 வரைக்கும், 128லேருந்து இவங்க வரைக்கும் மொத்தமாக இத்தனை பேர் இந்த குரூப்பில் இருக்காங்க. அந்த ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் ஐபி தெரிஞ்சிருச்சு. அதை நான் அப்படியே என்ன பண்ணேன்னா ரிவர்ஸில் சிஐடிஆராக நான் மாற்றிட்டேன். இப்போது நம்ம வேணும்னாலும் ஒரு வெப்சைட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சிஐடிஆர் டிவைடர். ஓகே, ஸோ இந்த லிங்க்கு வேணும்னா இந்த லிங்க்கும் நான் உங்களுக்கு சாட் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு என்னென்னா லெட் மீ ஜூம் திஸ். ஓகே, குட். இப்போ நம்மளுக்கு என்னென்னா இங்கே ஒரு நெட்வொர்க் அட்ரஸ் இருக்குது 10.0.0.0/24. ஓகே, அப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் எனக்கு என்னென்னா இங்கே நம்மளுக்கு போஸ்ட்டுன்றது 254ன்னு வருங்க. சிலது அலோகேட் ஆகும். நான் என்ன ஆகும்னு சொல்லியிருந்தேன்னா ரிசர்வ் ஆயிரும்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக இங்கே 226 தான். நீங்கள் இங்கேருந்தே பார்க்கலாம் ரேஞ்ச் ஆஃப் அட்ரஸஸ் என்னென்னு. சப்போ இங்கே /24ன்றது இது. இப்போ நீங்கள் கொடுத்தீங்கனாலே இங்கேவே டிவைடுன்னு ஒரு பட்டன் இருக்கு. அப்போது யூசபிள் ஐபிஸ், ஹோஸ்ட்டு, நெட்மாஸ்க் வேணாம், சப்நெட் அட்ரஸ் வேணும், ரேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் வேணும், யூசபிள் ஐபிஸு, இந்த ஹோஸ்ட்டுன்றது இன்ஃபர்மேஷன்லாம் வேண்டாம். இப்போது எனக்கு என்னென்னா /24னா இதுலேருந்து இது வரைக்கும் தான் ஸ்டார்டிங். மொத்தம் இத்தனை ஐபிஸ் இருக்குது. இப்போ நான் இதை என்ன சொன்னேன்னா 5ஆ டிவைட் பண்ண சொன்னேன். அப்போ இங்கே நீங்கள் டிவைடுன்னு கொடுத்தாலே எனக்கு இங்கே 2ஆக பிரியுங்க. திருப்பி இது ஒரு டிவைட், இது ஒரு டிவைட். அப்போ இங்கே பார்க்கலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு என்னென்னா நான் மொத்தமாக 4ஆக பிரிச்சிருக்கேன். ஃபைனலாக மறுபடியும் ஒரு டிவைட். அப்போ மொத்தம் நம்ம கடைசி பாக்ஸ் மட்டும் என்னன்னா 1 2 3 4 5. அப்போ மொத்தம் 5ஆக பிரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இங்கே டிவைடுன்ற பட்டன்னாலே. நீங்கள் இங்கே ரேஞ்ச் ஆஃப் ஐபிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் கால்குலேட், இது கம்பேர் பண்ணுங்க. 0லேருந்து 63, 64 to 127, 128 to 191, 192 to 223 and 224 to 255. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா இதுதான் என்னோட ஸ்டார்டிங், மீனிங் நான் /24 அப்படின்னு நான் கொடுத்தது. இதை நான் என்ன பண்ணேன் ஃபஸ்ட்டு டிவைடுன்னு கொடுத்தா இது எனக்கு 2ஆக பிரிஞ்சுது. அதே நான் மேலே இருக்கிறத மறுபடியும் நான் 2ஆக பிரிக்கிறேன், கீழே இருக்கிறது 2ஆக பிரிக்கிறேன். அப்போ மொத்தமாக என்னோடத 4ஆக நான் பிரிச்சிருக்கேன். கடைசியே ஒரு பாகத்தை மொத்தம் 4ஆக பிரிச்சோமா, ஆனால் கடைசியை மட்டும் மறுபடியும் 2ஆக டிவைட் பண்ணேன். அப்போ எனக்கு இங்கே ரேஞ்ச் ஆஃப் ஐபிஸ் வந்துடும். உங்களுக்கு அப்போது இந்த சப்நெட் அட்ரஸ் இங்கே நம்ம மேலே எழுதியிருக்கிற அட்ரஸை எப்படி கால்குலேட் பண்ணணும்னு தெரியணும், இந்த ரேஞ்ச் ஆஃப் அட்ரஸஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு தெரியணும். ஏன்னா ஒரு விபிசின்ற டாப்பிக்கை நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சிஐடிஆர் கால்குலேட் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதை எப்படி டிவைட் பண்ணுறதுன்றதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ வித் திஸ் வீல் wrap up. ஏன்னா நம்ம ப்ரீ ரெக்வசைட்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ஐபினா என்ன, சிஐடிஆர்னா என்ன, ஒரு பப்ளிக் ஐபினா என்ன, ஒரு ப்ரைவேட் ஐபினா என்ன. நார்மலாக ஒரு ஆர்கிடெக்சரில் நம்ம வெப் சர்வர்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா பப்ளிக்கில் வைப்போம், நமக்கு முக்கியமான சர்வர்லாம் ப்ரைவேட்டில் வைப்போம். இதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். ஐ வில் ஆல்சோ கிவ் யூ அ டாஸ்க். என்ன டாஸ்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் /24 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா, இது மொத்தமாக எனக்கு
256 ஐபிஸ். அந்த 256 ஐபிஸை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 5ஆ நான் டிவைட் பண்ணேன். உங்களுக்கும் நான் ஒரு டாஸ்க்காக நான் தரேன். என்ன டாஸ்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ரேண்டம் நம்பர் எடுத்துக்கோமே. எனக்கு 15.0.0.0 ஸ்லாஷ் நம்ம 23 which stands for 512 IPs. ரைட். ஓகே. ஸோ அப்போ 23ன்றது 512 ஐபிஸ் தர நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். எஸ். ஸோ 23ன்றது 512 ஐபிஸ்ங்க. எனக்கு இந்த 512 ஐபிஸை நீங்கள் என்ன பண்ணணும்னா 7ஆ டிவைட் பண்ணுங்க. ஸோ ஐ வாண்ட் யூ டு டிவைட் த 512 ஐபிஸ் இன்டூ 7 சப்நெட்ஸ். நீங்கள் நீங்கள் ஒரு டயக்ராம் போட்டு மொத்தமாக 512 இருக்கு. அந்த 512 டிவைட் பண்ணுங்க. 4 பாகமாக வந்துடும். ஆனால் நான் எக்ஸ்ட்ரா 7ஆ கேட்டேன். அப்போ எப்படி டிவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவைட் இட் அண்ட் ரைட் அண்ட் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கை கால்குலேட் பண்ணி அதுக்கான சிஐடிஆரும் கால்குலேட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தாலும் ஓகே. சேட் பாக்ஸில் நம்மளோட விஷுவல் சப்நெட் கால்குலேட்டரில் இதுதான் சப்நெட் அட்ரஸ், இதான் ரேஞ்சு, இந்த மாதிரி அட்ரஸ் அண்ட் ரேஞ்ச் இதை மட்டும் நீங்கள் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் கொடுத்துட்டாலே ஓகே. ஏன்னா எப்படியும் ஸ்டார்டிங்ன்றது 10.0.0.0 எண்டிங்ன்றது 15.0.0.0. ஸோ அப்போ 15.0.0.0 எண்டிங்ன்றது 15.0.1.255. இதுதான் என்னோட எண்டிங் ஐபி. ஸோ அப்போ நீங்கள் கொடுக்குற ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் வச்சே ஓகே மொத்தமாக நீங்கள் 512 ஐபிஸையும் 7ஆ டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ கேன் டிட்டர்மைன். ஸோ அப்போ கமெண்ட்டில் மேக் ஷூர் யூ ஆர் புட்டிங் இட் அவுட். ஸோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் கன்ஃபார்ம் தட் இந்த டாபிக்ன்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு. சப்போஸ் கொஞ்சம் ஏதாவது டிஃபிகல்ட்டாக இருக்குன்னாலுமே நீங்கள் அகெயின் ட்ரை டு ரீவாட்ச் திஸ் வீடியோ அகெயின். மேபி நான் சொல்கிறது ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை உங்களுக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் வேற எங்கேயாவது போயிருக்கனால யூ மே ஹேவ் ஃபர்காட் இட். பட் மேக் ஷூர் யூ ஆர் ரீவிசிட்டிங் இட் அகெயின். அண்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த விஷுவல் சப்நெட் கால்குலேட்டரில் சிஐடிஆர் ரேஞ்ச் கால்குலேட்டரில் 32, 31, 30 அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை கிவிங் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ட்ரையல் அண்ட் எரர்லேயே கேன் க்ளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் ஹவு அ சிஐடிஆர் கால்குலேட்டர் ஒர்க்ஸ். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வி ஹவ் கம்ப்ளீட்டட் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இஸ் அன் ஐபி அட்ரஸஸ் அண்ட் ஒரு பப்ளிக் ஐபினா என்ன, ஒரு ப்ரைவேட் ஐபினா என்ன, அண்ட் நம்ம ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஐபிஸை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம ஒரு சிஐடிஆர்ன்றதை யூஸ் பண்ணுறோம் நம்ம லேர்ன் பண்ணோம். சிமிலர்லி ஒரு 3-tier ஆர்கிடெக்சரில் நம்ம எந்தெந்த காம்பனண்ட்லாம் பப்ளிக்கில் வைப்போம், இதெல்லாம் நம்ம ப்ரைவேட்டாக வைப்போன்றதும் நம்ம லேர்ன் பண்ணுவோம். பட் டுடேஸ் வீடியோ இஸ் ஃபுல்லி நம்ம ஒரு நோட் பேடில் ஒரு ப்ரௌசரில் தான் நம்ம என்ன பண்ணோம்னா we have opened and we have learned the theoretical concepts. இன்னும் 2 வீடியோ ஏடபிள்யூஎஸ்ல அட்வான்ஸ் டாபிக்ஸாக இருக்கு. இட்ஸ் கோயிங் டு பி ஏடபிள்யூஎஸ் விபிசியோட ப்ரீ ரெக்வசைட்ஸ்லாம் நம்ம லேர்ன் பண்ணி ஒரு விபிசியை நம்ம டிசைன் பண்ணும். அதே ஒரு அட்வான்ஸ்டு விபிசியில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸ்லாம் நம்ம லேர்ன் பண்ணலாம். பட் தோஸ் ஆர் செப்பரேட் வீடியோஸ். ஸோ மேக் ஷூர் யூ ஆர் ஃபாலோவிங் லேர்ன் வித் மித்ரன் யூடியூப் சேனல் டு கெட் த லேட்டஸ்ட் வீடியோ ஆன் வாட் இஸ் ஹேப்பனிங் ஆன் ஏடபிள்யூஎஸ். அண்ட் சிமிலர்லி உங்களுக்கு எனி கமெண்ட்ஸ் ஆர் எனி ஃபீட்பேக்ஸ் இதை இன்னும் சொன்னால் எனக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா ஸோ மேக் ஷூர் யூர் புட்டிங் இட் டவுன் இன் த கமெண்ட் as well. I'll try to respond to them and I'll try to make changes according to your recommendations. And thanks for watching till the end and hope you understood what is a IP addresses.